என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் நம்ம பார்த்தோம்னாக்கா 2 பேரை வந்து நான் சந்திச்சிருக்கேன். 2 பேர் வந்து 2 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. அது எந்த வகையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்டு நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்டு 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஏறக்குறைய வந்து 2 பேருமே வந்து துரோகிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு நபர் என்ன பண்ணாங்க, செலக்ட் பண்ணுறாங்க யாருக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னுட்டு நம்மளை சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மாதிரி அந்த மாதிரி ஸோ எல்லாத்துக்குமே வந்து பணம் ரொம்ப முக்கியம். அண்டு இன்னொரு நபர் எப்படின்னா, இவர் வந்து ஒரு டைப்பான ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு. அவர்கிட்ட பணம் இருக்கும், ஸோ நம்ம கூடவே இருப்பார், ஆனால் நம்ம வளரக்கூடாது. எப்படி நல்லா இருக்குல்ல இது? நம்ம வளரக்கூடாது. வளர்கிறதுக்கான வழியை சொல்லவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ஏன் ஒரு தப்பு பண்ணாலுமே கூட அந்த தப்பை வந்து ஒரு சில நேரம் வந்து நம்மக்கிட்ட கொஷினே பண்ண மாட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறா, ஏன் அதை இப்படி பண்ண என்ன, எப்படி பண்ண என்னன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கூட சொல்ல மாட்டாங்க. அதை வந்து நம்ம நல்லதாக எடுத்துக்கிறோம் இல்லை கெட்டதாக எடுத்துக்கிறோம், நம்ம வேறு மாதிரி எடுத்துக்கிறோம், அது அப்பாற்பட்ட விஷயம். பட் அந்த ஒரு ஒப்பீனியனே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவங்க மைண்டில் மனசுக்குள்ளே என்னென்னா அவனை கூடவே வச்சுருப்பாங்க, ஒரு டச்சிலே இருப்பாங்க. வளர்ந்துடக்கூடாது, எங்கே வளர்ந்துருவானோ அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள். இதில் நம்ம 2 கேட்டகரியுமே நம்ம பார்த்துட்டோம். அப்போ தான் யோசிக்கிறது, நான் அப்போ தான் யோசிச்சது, ஓகே வாழ்க்கையில் இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அது யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட கூட்டமும் இருக்கும், அவங்கக்கிட்ட பலமும் இருக்கும், அவங்கக்கிட்ட செல்வாக்கும் இருக்கும். அவங்க என்ன இதில் வந்து பணம் இருக்கிறவங்கள கூட நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. ஆனால் அதை வந்து வச்சு நம்ம ஒரு அதுக்காக நம்மளை வந்து நம்ம கூடவே இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு சின்ன சின்ன இந்த துரோக செயலெல்லாம் பண்ணிட்டு போவாங்க பாருங்கள். அதுதான் இன்னுமே ஒரு சில என்னுடைய சம்பவங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ரொம்பவுமே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு. அது பணத்துக்காக நடந்த ஒரு துரோக செயல். அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த செயல் என்ன நடந்துச்சு, உண்மையிலுமே என்ன தான் நடந்தது அப்படின்றத என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். சரிங்களா? இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, எல்லோரும் புரிஞ்சுக்கங்க, பணம் தான் முக்கியமானது. ஒருத்தர் சொல்கிறாப்புல என்னன்னாக்கா, உலகத்தில் பணத்தை விட பெருசெல்லாம் இருக்குது, அந்த பெருசை நீங்கள் வாங்கணுன்னா அதுக்கு பணம் முக்கியம் அப்படிங்கிறாப்புல. பார்த்துக்குங்க. சரிங்களா? அதனால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம தயாராக இருக்கணும். சில துரோகத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், சில கஷ்டத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு துரோகத்தால் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தலைகீழ மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கணும். இதில் அந்த துரோகம் பண்ணவங்க நமக்கு அருகிலே இருப்பாங்க. பக்கத்தில் இருப்பாங்க, ஒன்றுமே பேச முடியாது. தென் அவங்களுக்கு எதிர்ப்பாக நம்ம வாழணும்னு நினைப்போம். என்னைக்காவது ஒரு நாள் வந்து வாழ்ந்து காட்டணும்னு நினைப்போம். பார்க்கலாம். நான் பார்ப்பேன் டெய்லிங்கிறத விட எப்போவாவது ஒரு நாள், என்றாவது ஒரு நாள் நான்
பார்க்கும்போது அந்த துரோகி 2 அடுக்கு 3 அடுக்கு மாடியில் நின்றுக்கிட்டு நம்மளை ஏளனமாக பார்க்குறதும், நம்ம கீழே நின்றுக்கிட்டு என்றைக்காவது ஒரு நாள் நானும் அந்த உயரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் ஏங்கறதும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, போய்கிட்டு தான் இருக்குது. பார்த்துக்கலாம். இவ்வளவுக்கும் அந்த 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 முடிவு எடுக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசிஷன். ஒருத்தன் வந்து நல்லவன் ஆகிறதும் கெட்டவன் ஆகிறதுமே வந்து அவன் தீர்மானிக்கிறது இல்லை, பணம் தான் தீர்மானிக்கும். பணம் என்கிட்ட இருந்தால் இன்றைக்கி அந்த துரோகி ஆகிருக்க மாட்டாங்க. பணம் என்கிட்ட இருந்திருந்தா அவன் வளர்ந்துருவானோ அப்படின்னு நினைக்கிறவன்லாம் இன்றைக்கி அப்படி நினச்சிருக்க மாட்டான், நினைக்கவும் மாட்டாங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கி அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி எல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து தான் ஆகணும். சரிங்களா?